இன்றைக்கி நம்ம விவோ T4X 5G மொபைலோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டென்சிட்டி 7300 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப்பை பார்த்தோன்னா 6500 mAh பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. இந்த 13,000 மொபைல் வந்து 6500 mAh பேட்டரின்றது ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. சார்ஜரும் இன்க்ளூடாக கொடுக்குறாங்க இந்த 13,000 மொபைலுக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா செட்டப்போடு கொடுக்குறாங்க. 50 MB பிரைமரி சென்சார் கேமரா, 2 MB டெப்த் சென்சார் கேமரா கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் செல்ஃபி கேமரா வந்து 8 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.72 inches LCD டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டோடு கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளே அதுவும் இன்க்ளூடு. இதில் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 128 ஜிபியிலிருந்து 256 ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இந்த 13,000 ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் மொபைல்னா விவோ T4X 5G தான். இது வந்து இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கணும், டிஸ்பிளேவும் கரெக்டாக யூஸ் பண்ணுற அளவு சாஃப்டாக உனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் பேட்ரி எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் தான் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு. அண்டர் 15Kல இது வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி லைஃப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய்க்குள்ளார ஒரு ஒர்த்தான மொபைல் வேணுன்னா இது மட்டும் தான் இருக்குது. அதனால் இந்த மொபைலை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதோட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.